தனுஷ் மிர்னால் தாக்கூருக்கு இடையே என்ன ஒரு முடிவுக்கு வந்த சஸ்பென்ஸ் வெளியான அதிகாரப்பூர்வ விளக்கம். தனுஷும் மிர்னால் தாக்கூரும் காதலிச்சு வருவதாகவும் இப்போதுதான் அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்குள்ள சென்றிருப்பதால் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வந்து கொண்டே இருந்தது. 2 பேருக்குமே திருமணம் தான் நடக்க போகுது என்று ரசிகர்களும் திரைத்துறையில் ஒரு தரப்பினர் அடித்து கூற ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக மிர்னால் விளக்கம் அளித்திருக்கிறார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த திருமணம் செய்து 10 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த தனுஷ் சில காரணங்களால அவரை பிரிந்தார். கடந்த வருடம் தான் 2 பேரும் சட்டப்பூர்வமா விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரையுமே சேர்த்து வைக்க அவரது குடும்பத்தினர் முயன்றாலும் இவர்கள் பிடிக்கொடுக்கவே இல்லை. இந்த விஷயத்தில் ரஜினிக்கு ரொம்பவே மன உளைச்சல் என்று போயஸ்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ரிலேஷன்ஷிப் ஐஸ்வர்யாவை பிரிந்த தனுஷ் சிங்கிளாக இருந்து வருகிறார். அவருக்கு 2வது திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர் முயன்று வருவதாகவும் ஒரு பேச்சு ஓடியது. சொல்லல் இப்படி இருக்க கடந்த சில நாட்களாகவே ஒரு தகவல் பாலிவுட் கோலிவுட்ல தீயா பரவி வருகிறது. அதாவது தனுஷும் மிர்னால் தாக்கூரும் காதலிக்கிறாங்க, இப்போது அடிக்கடி டேட்டிங் செய்யறாங்க என்றும் சொல்லப்பட்டது. நிறைய சந்திப்புகள் அதாவது தேரே இஷ்கே மேனே பட பார்ட்டியில் கூட மிர்னால் கலந்து கொண்டாங்க. அதே போல இதர பார்ட்டிகள் விழாக்களில் அவங்க 2 பேரையுமே சேர்த்து வச்சு பார்க்க முடியுது. அது மட்டுமின்றி இத்தனை நாட்கள் தனுஷின் சகோதரிகளை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ செய்யாம இருந்த மிர்னால் இந்த கிசு வந்ததும் ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் வச்சுதான் அவங்க காதலிக்கிறாங்க என உறுதியா கூறினாங்க ஒரு தரப்பினர். மிர்னாலின் விளக்கம். இந்த நிலையில இந்த விஷயம் குறித்து மிர்னால் தாக்கூர் விளக்கம் அளிச்சிருக்காங்க. சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில், தனுஷ் எனக்கு நல்ல நண்பர் மட்டுமே. எங்கள் இருவரையும் இணைத்து சமீப காலமா பரவி வரும் வதந்திகள் குறித்து எனக்கு தெரியும். அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சன் ஆஃப் சர்தார் 2 நிகழ்வுல தனுஷும் கலந்து கொண்டார். அதனை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் தான் அழைத்தார். அஜய் தேவகன் தான் அந்த நிகழ்வுக்கு தனுஷை அழைத்து வந்தார். அதில் 2 பேருமே கலந்து கொண்டதால் தான் இப்படி இணைத்து பேசுகிறார்கள் என்றார். இதன் காரணமாக இந்த கிசுகிசுவுக்கு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. தனுஷின் நடிப்பில் அடுத்ததாக இட்லி கடை உள்ளிட்ட படங்கள் வெளியாக இருக்கின்றன.